அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோடு கலந்துரையாடும் பொழுது நீங்கள் எனக்கு கொடுக்கும் பதில்களும் பின்னூட்டங்களும் என்னை இன்னும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய மனதில் தோன்றும் பல எண்ணங்களுக்கு உங்களுடைய பதில்களே வடிகாலாக இருப்பதால் என்னுடைய கேள்விகளை நான் உங்களுக்கு தொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்று என்னுடைய தோழர் ஒருவர், பெரிய எழுத்தாளர், ஒரு நேர்காணலில் பல கேள்விகளுக்கு பதில் கூறிக்கொண்டு வந்திருந்தார். அந்த நேர்காணலை நான் வாசித்தேன். அந்த நேர்காணலில் ஒரு கேள்வி, புலம்பெயர் நாட்டில் 3வது சந்ததியாக வாழும் இனத்து குழந்தைகள் எங்களுடைய பண்பாட்டை எடுத்து சுமக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை உங்களுடைய எழுத்தில் கூறியிருக்கிறீர்கள் என்று. அவர் கூறினார், நிச்சயமாக அவர்கள் எடுத்து சுமக்க மாட்டார்கள். 2வது சந்ததி 3வது சந்ததியோடு எங்களுடைய பண்பாடு, தமிழருடைய பண்பாடு நின்றுவிடும், அவர்கள் கலப்பு பண்பாட்டுக்குள் சென்று விடுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய கருத்துக்கு நான் மாற்று கருத்தாக ஒரு விடயத்தை கூறினேன். உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன். அது சரியா பிழையா என்பதை நீங்கள் கூறுங்கள். பண்பாடு என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் மொழி பேசுவது, தமிழ் உணவு உண்பது, தமிழ் ஆடை அணிவது அல்லது மதத்தை பின்பற்றுவது, இதுதான் எங்களுடைய பண்பாடா என்றால் இல்லை. அதற்கு மேலும்